ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு புதுவிதமான முறையில் ஹிந்தி கற்றுக்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறை தான். ஒரு இமேஜை வச்சு அதில் பார்க்குற காட்சிகளை ஹிந்தியில் பேச போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் தன் குடும்பத்தை பற்றி நமக்கு விவரமாக சொல்கிறான். இது எங்கள் கனவு இல்லம். ये हमारा सपनों का घर है. ये हमारा सपनों का घर है. இதுனா यह, எங்கள்னா हमारा, இல்லம் வீடுனா घर, கனவுனா सपना. ஆனால் கனவு இல்லம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறதுனால सपनों का घर है. இது நகரத்திலிருந்து சற்று தள்ளி இருக்கிறது. यह शहर से थोड़ा दूर है. यह शहर से थोड़ा दूर है. இது நகரத்திலிருந்து அப்படிங்கிறதுக்கு यह शहर से, சற்றுனா थोड़ा, தள்ளி दूर, சற்று தள்ளி இருக்கிறது, थोड़ा दूर है. நாங்கள் கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம். हम इकट्ठे परिवार में रहते हैं. हम इकट्ठे परिवार में रहते हैं. அல்லது हम जॉइंट फैमिली में रहते हैं அப்படின்னு சொல்லிக்கலாம். நாங்கள்னா हम, கூட்டு குடும்பம்னா इकट्ठे परिवार में, வசிக்கிறோம் रहते हैं. என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். मेरे परिवार में कुल 6 लोग हैं. मेरे परिवार में कुल 6 लोग हैं. என் குடும்பம் அப்படின்னா मेरे परिवार, என் குடும்பத்தில் मेरे परिवार में, மொத்தம்னா குல், 6 பேர் அப்படிங்கிறதுக்கு 6 लोग हैं. அதில் நான், அப்பா, அம்மா, அக்கா, தாத்தா, பாட்டி இருக்கிறோம். उसमें मैं, पापा, मम्मी, बहन, दादा, दादी हैं. उसमें मैं, पापा, मम्मी, बहन, दादा, दादी हैं. அதில் நான், उसमें நான், मैं, அப்பா அம்மாக்கு பாப்பா மம்மி, அக்கா தாத்தா பாட்டிக்கு பெஹன் தாதா தாதி இருக்கிறோம். हैं இதில் அக்காங்கிறத நம்ம தீதி கூட சொல்லிக்கலாம். என் அப்பா பேங்கில் வேலை செய்கிறார். मेरे पापा बैंक में काम करते हैं. मेरे पापा बैंक में काम करते हैं. என் அப்பா அப்படின்னா மேரே பாப்பா, பேங்கில்னா பேங்க் மே, வேலைனா காம், வேலை செய்கிறார், காம் கர்த்தே ஹே. சிங்குலராக இருந்தால் கூட அவரை மரியாதை சொல்கிறதுனால ஹே யூஸ் பண்ணணும். அம்மா ஆசிரியை வேலை செய்கிறார். மா शिक्षक का काम करती हैं. மா शिक्षक का काम करती हैं. அம்மானா மா, ஆசிரியைனா शिक्षक அல்லது அத்தியாபிகா, வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு காம் கர்த்தி ஹே. என் அக்காவும் நானும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம். मेरी बहन और मैं एक ही स्कूल में पढ़ते हैं. मेरी बहन और मैं एक ही स्कूल में पढ़ते हैं. என் அக்காவும் நானும் அப்படிங்கிறதுக்கு मेरी बहन और मैं, ஒரே ஸ்கூலில் அப்படிங்கிறதுக்கு एक ही स्कूल में, படிக்கிறோம், पढ़ते हैं. தாத்தா பாட்டி எங்களுடன் தான் வசிக்கிறார்கள். दादा दादी हमारे साथ ही रहते हैं. दादा दादी हमारे साथ ही रहते हैं. தாத்தா பாட்டினா தாதா தாதி, எங்களுடன் அப்படிங்கிறதுக்கு हमारे साथ ही, வசிக்கிறார்கள், रहते हैं. இருவரும் எங்கள் தோட்டத்தில் தினமும் நடப்பது வழக்கம். दोनों रोज हमारे बगीचे में चलते हैं. दोनों रोज हमारे बगीचे में चलते हैं. இருவரும்னா दोनों, தோட்டம்னா பகீச்சா, எங்கள் தோட்டத்தில் हमारे बगीचे में, தினமும் அப்படிங்கிறதுக்கு ரோஜ், நடப்பதுனா चलना, நடப்பது வழக்கம், चलते हैं. நாங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் வளர்க்கிறோம். हम घर के चारों ओर पेड़ उगाते हैं. हम घर के चारों ओर पेड़ उगाते हैं. நாங்கள்னா हम, வீடுனா घर, நாங்கள் வீட்டை சுற்றி அப்படிங்கிறதுக்கு हम घर के चारों ओर, மரங்கள்னா पेड़, வளர்க்கிறோம், उगाते हैं. நான் தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவேன். मैं रोज पौधों को पानी देता हूँ. मैं रोज पौधों को पानी देता हूँ. நான்னா मैं, தினமும்னா ரோஜ், செடினா पौधा, செடிக்கு தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு पौधों को पानी, ஊற்றுவேன், देता हूँ. ஆகையால் எங்களது வீடு சொர்க்கமாக உள்ளது. इसलिए हमारा घर स्वर्ग जैसा है. इसलिए हमारा घर स्वर्ग जैसा है. ஆகையால்னா इसलिए, எங்களது வீடு हमारा घर, ஸ்வர்க்கமாக உள்ளது, ஸ்வர்க் ஜைசா ஹே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்களும் சின்ன சின்ன வேர்ட்ஸை மேக் பண்ணி ஒரு சென்டென்ஸாக பேச ட்ரை பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு புது டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.